அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான மகளிர் உரிமை தொகை, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதிதாக 1 கோடி பேர் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் இந்த வாய்ப்பு அரிய வாய்ப்பாக வந்திருக்கு. அனைவருக்கும் ரூபாய் 1000 கிடைக்குமா? ஏற்கனவே இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கிக் கொண்டிருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு மீண்டும் 1000 ரூபாய் அதிகமாக கொடுக்க போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகிறது என்று ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. இதை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னாக்க எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு இந்த உரிமை தொகை கிடைக்க போகிறது, மாதம் மாதம் அவரவர்களுடைய அக்கௌண்டில் எப்படி வந்து வாங்க போறாங்க. ஸோ இதை பத்தின தகவல்லாம் இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதிதாக, அதாவது 2025 டு 2026 ஆண்டிற்கான ஒரு முக்கியமான அப்டேட். ஓகேங்களா? புதிதாக 1 கோடி பேர் விண்ணப்பிக்க ஒரு அரிய வாய்ப்பு, மீண்டும் வாய்ப்பு. சரிங்களா? அனைவருக்கும் ரூபாய் 1000 கிடைக்குமா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். ஓகேங்களா? தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தாங்களும் பயனாளியாக சேர வேண்டும் என்பது தமிழ்நாட்டு பெண்களின் பெரும்பான்மையோரின் எதிர்பார்ப்பாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்ததா ஏற்கனவே சுமார் 1,14,00,000 பேர் பயனாளியாக இருக்கும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு 2ஆம் கட்டமாக விரிவுபடுத்துவதாக அறிவிக்கப்பட்டது. ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 9,000 சிறப்பு முகாம்கள் நடக்க போகிறது. சரிங்களா? ஸோ அதாவது இது ஏற்கனவே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வாங்கிக் கொண்டிருக்கும் குடும்ப தலைவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். மீண்டும் புதிதாக, அதாவது போன தடவை அப்ளை பண்ணியும் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காத குடும்ப தலைவிகளுக்கு மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. ஸோ இதற்காக 9,000 இடங்களில், தமிழ்நாடு முழுவதும் 9,000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்த போவதாக தகவல் வெளியாகி இருக்கு. இது இன்னமும் நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதற்கான அப்டேட்டும் கொடுத்திருக்கிறாங்க. 1000 + 1000 ரூபாய் இந்த உரிமை தொகை மாற்றப்படுகிறதுன்றதையும் அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த எலெக்ஷன் டைம்ல, எந்த எலெக்ஷன் அறிக்கையில. சரிங்களா? அடுத்ததா, அப்போது அந்தந்த பகுதிகளில் நடக்கும் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு இந்த திட்டத்தில் இதுவரை பயனாளியாக இல்லாதவர்கள், ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அதாவது ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ணீங்க, ஆனா நான் ரிஜெக்ட் ஆயிட்டீங்க, எனக்கு கிடைக்கல, எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கல, இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்றவங்களும் இந்த சிறப்பு முகாம்ல கலந்து கொண்டு நீங்க மீண்டுமே அப்ளை பண்ணலாம். கண்டிப்பா இந்த தடவை நீங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு அப்ளை பண்ற அனைவருக்குமே நாங்க ஒரு மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்றத மாதம் அனுப்புவோன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை வராத, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம், ஒரு கிட்டத்தட்ட இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்துக்கு மேல எல்லாருமே இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அந்த 6-7 மாசம் காசு எங்களுக்கு சேர்த்து போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதையுமே நான் அடுத்தடுத்த அப்டேட்ல கொடுக்குறேன். சரிங்களா?
இந்த மகளிர் உரிமை தொகையை விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்ததா, அதாவது லட்சக்கணக்கான பேர் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கவில்லை என வருத்தத்தில் இருந்ததுடன் தொடர்ச்சியாக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோரிடம் இதை புகார்களாக தெரிவித்தனர். தகுதிகள் இருந்தும் தாங்கள் இந்த திட்டத்தில் தேர்வு செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டினர். அதாவது நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு நிறைய பேர் ரிஜெக்டும் ஆனாங்க இல்லையா, அவங்க எல்லாமே பக்கத்துல கூடிய அவங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தலைவர்கள், கவுன்சிலர்கள் இவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஏன் வரல, எதனால வரல, நாங்க எலிஜிபிலிட்டி தானே, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் ஐயா. ஸோ அவங்க மீண்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் மாதம் வரக்கூடிய மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அடுத்ததா, இதை தொடர்ந்தே தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இதனைத் தொடர்ந்தே தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவுபடுத்துகிறது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2 கோடிக்கும் அதிகமான ரேஷன் அட்டைகள் உள்ளன அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா, அவற்றில் சரிபாதி ரேஷன் கார்டுகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒதுக்கப்பட்டு வருகிறது. குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களில் 1 கோடி பேர் பயனாளியாக இல்லை. அதாவது 2 கோடி பேர்ல 1 கோடி பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் 1 கோடி பேர் பார்த்தீங்கன்னா பயனடையாம இருக்காங்க. அதனால இன்னமும் தமிழ்நாடு முழுக்க 9000 இடங்கள்ல சிறப்பு முகாம்கள் நடத்த போறோம். அந்த சிறப்பு முகாம்ல இதுவரை பயனடையாத குடும்ப தலைவிகள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிச்சீங்கன்னா விண்ணப்பிக்கிற அனைவருக்குமே இந்த மாதம் மாதம் வழங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா, இது தவிர கடந்த 3 ஆண்டுகளில் பல குடும்ப அட்டை புதிதாக வாங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் கலைஞர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பார்கள். அதாவது இது பழசா வைத்திருக்காங்க இல்லையா, அந்த ரேஷன் கார்டுகளுக்கும் இந்த திட்டம் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம புதுசா ரேஷன் அட்டை விண்ணப்பிச்சிருப்பாங்க இல்லையா, புதுசா கல்யாணம் ஆனவங்க புதுசா ரேஷன் அட்டைகள்லாம் விண்ணப்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் ரேஷன் அட்டை வாங்காதவர்களுமே விண்ணப்பிச்சிருப்பாங்க. அவங்களுமே இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் என்றும் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா, அந்த வகையில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுமே கிடைச்சிருக்குதுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது சுமார் 70 லட்சம் முதல் 1 கோடி வரை பேர் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக இணைவதற்கு விண்ணப்பிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் விண்ணப்பித்த அனைவருக்கும் உறுதியாக கலைஞர் உரிமை தொகை கிடைக்காது என்றும் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே தகுதியான நபர்களுக்கு மட்டும் என்றதையும் சொல்லியிருக்காங்க. அரசு அது யாராருக்கு கிடைக்காதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அரசு அதிகாரிகள் விண்ணப்பதாரர்களின் ஆவணங்களின் உண்மை தன்மை, இருப்பிடம், வருமானம், சொத்து, நிலம், இருப்பு ஆகிய காரணிகளை நேரடியாக ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலேயே விண்ணப்பங்கள் ஏற்பதும் நிராகரிப்பதும் முடிவெடுக்கப்படும். ஆனால் சரிபாதி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படவே அதிக வாய்ப்பு இருக்குது என்று சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இருப்பினும் விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை 1 கோடியை எட்டினாலும் ஆச்சரியப்படுவதில்லை. ஆனால் இத்தனை விண்ணப்பங்களையும் ஆய்வு செய்து தகுதியான பயனாளிகளை இறுதி செய்வதற்கு அரசு நீண்ட காலம் தேவைப்படும். அதனால் உடனடியாக கலைஞர் உரிமை தொகை புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் கிடைக்க வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.